அவர்கள் வருவாயை பெருக்காமலேயே செலவுகளை செய்திருக்கிறார்கள். அதனால தான் கடன் இந்த அளவுக்கு உயர்ந்து போயிடுச்சு. வட்டி கட்டுறதுலேயே 67,000 கோடி ரூபாய் வருஷம் வருஷம் வட்டி கட்டுறாங்க அப்படின்ட்டு பெருசா அவரு பேசியிருக்கிறாரு. இப்ப கடன் இருக்குது வட்டி கட்ட போறீங்க, அவ்வளவுதானே. தமிழ்நாட்டினுடைய ரெவன்யூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடைசி பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெவன்யூ 3.5 லட்சம் கோடி ரூபாய். அது இல்லாத கிராண்ட்ஸ், அது இது லோக்கல் ஒரு 10 அதெல்லாம் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் சேர்த்து ஒரு 4,00,000 கோடி ரூபாய் வருவாய் இருக்கு. அதான் 67 கோடி ரூபாய் போக போது வட்டி, டெட் சர்வீசிங் அது போகுது. என்ன எடுப்பதுனால தமிழக அரசு சம்பளம் கொடுக்காத போச்சா, இல்ல தமிழக அரசுடைய சர்வீரங்கள் எல்லாம் பார்க்கலையா, இல்ல தமிழக அரசு நிறைவேற்றிய நலத்திட்டங்கள்னால இதெல்லாம் செலவாகி போச்சா, என்ன ஆச்சு? இப்ப கடன் வாங்கினது என்ன செலவு பண்ணியிருக்காங்க? தேவைக்கு தானே செலவு பண்ணியிருக்காங்க. இங்கே நடக்கக்கூடிய ஊழல் அதெல்லாம் நிறைய ஆயிடுச்சு. அந்த ஊழலெல்லாம் நாங்கள் ஒழிக்க போகிறோம், ஒழிச்சுட்டு ஒரு தூய்மையான ஆட்சியின் மூலம் நாங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா சொல்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ நீங்கள் நிறைய வாக்குறுதி எல்லாம் விஜய் கொடுத்தாரு, அதெல்லாம் நிறைவேற்றுவீங்களா? ரெவன்யூவா அதிகரிப்பீங்க எல்லாம் சொல்றீங்க, அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்களா? இல்லை, அது அவர் தான் சொல்லுவார். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தோழர்களே, ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த தமிழக அரசுடைய நிதி அமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பித்தார். தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை எவ்வாறு இருக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அவர் சொன்னாரு, அந்த இவர்கள் வருவாயை பெருக்காமலேயே செலவுகளை செய்திருக்கிறார்கள். அதனால தான் கடன் இந்த அளவுக்கு உயர்ந்து போயிடுச்சு. வட்டி கட்டுறதுலேயே 67,000 கோடி ரூபாய் வருஷம் வருஷம் வட்டி கட்டுறாங்க அப்படின்ட்டு பெருசா அவர் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசனுடைய இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னோம்னா இது அதில் ஒரு ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ், எப்படி நிதியை கையாள்வது என்கின்ற இது இல்லாத பெரிய ஒரு டிசாஸ்டர் ஆகிப்போச்சு, பெரிய ஒரு சீரழிவுக்குள்ளாகி இருக்கிறது அப்படின்னா பெரிய பெரிய வார்த்தைகளெல்லாம் போட்டு அடிச்சு நொறுக்கி இருக்காரு நேற்று. ஆனால் அவருடைய என்ன அப்படின்னா மரியா வில்சன் அவர் கூட சித்திக் அப்படின்ற ஒரு IAS அதிகாரி உட்காந்துட்டு பேட்டி கொடுத்தாரு. என்ன புரியலை அப்படின்னோம்னா, தமிழக அரசுக்கு 10.5 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்கு, அப்புறம் டான்ஜெட்கோ TNEP அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா கடன் இருக்கு. ஆக 13,17,18 கோடி லட்சம் கடன் இருக்கு. சரி, இந்த கடனால என்ன ஆயிடும்? பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளையும் அது 1 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ள அதனுடைய தலைமையில 1,28,000 கோடி 1,28,000 ரூபாய் கடன் இருக்குன்றாரு. இப்ப கடன் இருக்குது வட்டி கட்ட போறீங்க, அவ்வளவுதானே. தமிழ்நாட்டினுடைய ரெவன்யூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடைசி பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெவன்யூ 3.5 லட்சம் கோடி ரூபாய். அது இல்லாத கிராண்ட்ஸ், அது இது லோக்கல் ஒரு 10 அதெல்லாம் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் சேர்த்து ஒரு 4,00,000 கோடி ரூபாய் வருவாய் இருக்கு. அதான் 67 கோடி ரூபாய் போக போது வட்டி, டெட் சர்வீசிங் அது போகுது. வட்டிக்கு கடன் பட்டுறோம். என்ன எடுப்பதுனால தமிழக அரசு சம்பளம் கொடுக்காத போச்சா, இல்லை தமிழக அரசுடைய சர்வீரங்கள் எல்லாம் பார்க்கலையா, இல்லை தமிழக அரசு நிறைவேற்றிய நலத்திட்டங்கள்னால இதெல்லாம் செலவாகி போச்சா, என்ன ஆச்சு? இப்போ கடன் வாங்கினது என்ன செலவு பண்ணியிருக்காங்க? தேவைக்கு தானே செலவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் விஜய் பரப்புரை பண்ணதெல்லாம் வேற. அப்படியே பட்ஜெட்டுன்னு போடுறாங்க, அவ்வளோ தொகையும் வரும், அதில் ஒரு 30% எடுத்து போய் வீட்டில் வையின்னு சொன்னாங்க. அப்படிலாம் கதை விட்டார், ஏதோ பொட்டியாக இறங்குற மாதிரியும். இதில் ஒரு 3 பொட்டி எடுத்துகிட்டு போயிட்டு என் வீட்டில் வச்சுன்னு சொல்கிற மாதிரி இப்படியெல்லாம் கதை விட்டார் அவர். ஆனால் ரியாலிட்டின்றது வேற. இவங்க நல்லா ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சதுல கடன்லாம் செலவழிக்கப்பட்டிருக்குது, என்ன மூலதன செலவு குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வியாக்கியானம் சொல்கிறாரு. தமிழக அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அப்படின்னா அது தமிழ்நாட்டுடைய பெருமை அப்படின்றாரு. தமிழக அரசுடைய நலத்திட்டங்களை தான் இந்திய ஒன்றிய அரசு எதிர்க்குது, இதை இவர் பெருமைன்றாரு. அப்ப நலத்திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது எதுக்கு இந்த வெள்ளை அறிக்கையை நீங்க கொடுத்தீங்க? இப்ப தமிழக அரசு இவ்வளவு கடன் வாங்கியிருக்க, இதுக்கு மேல கடன் வாங்க முடியாதா? முடியும், நீங்களும் கடன் வாங்கலாம். எப்போ கடன் வாங்குறதுக்கான அதுக்கான அளவு என்ன அப்படின்னோம்னா
ஃபிஸ்கல் டெபிசிட்டு, ஒரு மாநிலத்தினுடைய ஃபிஸ்கல் டெபிசிட்டு அந்த மாநிலத்துடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில், உள்நாட்டு உற்பத்தியில் 4%க்கு குறைவாக இருக்கணும், அவ்வளோதான். மிகுந்துச்சுன்னா உங்களுக்கு கடன் வாங்க முடியாது, ஆர்பிஐ அதுக்கு பர்மிட் பண்ணாது. ஸோ இவ்வளோதான் கிரைட்டீரியன். இந்திய ஒன்றிய அரசு பட்ஜெட் 48 லட்சம் கோடிக்கு போடுது, 12 லட்சத்துக்கு மேலே வந்துட்டு அது வட்டியாக கட்டுது. 25%க்கு மேலே 26% பட்ஜெட்டரி அலோகேஷன் கோஸ் ஃபார் டெட் சர்வீசிங். இதெல்லாம் எங்களுக்கு தெரியல, அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ மோடி இவ்வளோ கடன் வாங்கிட்டாரு, 200 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. மோடி பதவியாக இருக்கும்போது 51 லட்சமாக இருந்தது, இன்னைக்கு 200 லட்சம் கோடி கடனுக்கு போயிடுச்சு. அதனால் என்ன ஆகிட போகுது? நாடு மூடிக்கிட போதா, திவாலாக போதா? அந்த நிலையெல்லாம் தாண்டி எங்கேயோ இருக்குது. ஆனால் ரெவென்யூ எவ்வாறு செலவழிக்கப்படுகிறதுன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியம். மோடி ரெவென்யூவெல்லாம் தாண்டி வாங்கிய கடன்களை எல்லாம் தள்ளுபடி அப்படிலாம் சொல்லி கார்பரேட்டுக்கு ஏகப்பட்ட பணத்தை அள்ளி விடுறாரு. அது பெரிய அளவுக்கு லாஸ் ஆகுது. அப்படியானது இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி தவிர வேறு எதுவும் வர்றதில்லை. இதுதான் இங்கே கவனிக்கணும். 2006 கூட கலைஞர் ஆட்சிக்கு வந்தபோது விவசாயிகளுடைய கடன் 7000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனால ஒன்றும் ஆகலையே. இன்னொரு இடத்துல இருந்து ரெவென்யூ எடுத்து அதை ஃபில்லப் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். இப்போ அதுக்கெல்லாம் வகை தொகை இருக்கு. எனவே இவங்க சொல்லக்கூடியது எதனால் இந்த பள்ளி அறிக்கை அவர் கொடுக்குறாரு அப்படின்னோம்னா, இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஆட்சியை விட்டு நாளைக்கே வெளியேறாங்கன்னா வட்டி பணத்தெல்லாம் கட்டிட்டு போ அப்படின்னு யாராவது சொல்ல போகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி கையை வீசிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி கையை வீசி நடந்து போக வேண்டியதுதான். இருந்த காலத்துக்கு ஆட்சி அனுபவிச்சோம், அதிகாரத்தை அனுபவிச்சோம், காசு அனுபவிச்சோம், வசதி அனுபவிச்சோம் அப்படின்றதோடு நீங்கள் போயிட போகிறீங்க, அவ்வளவுதான். இதில் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த இங்கே நடக்கக்கூடிய ஊழல் அதெல்லாம் வந்துட்டு நிறைய ஆயிடுச்சு. அந்த ஊழலெல்லாம் நாங்கள் ஒழிக்க போகிறோம், ஒழிச்சிட்டு ஒரு தூய்மையான ஆட்சியின் மூலம் நாங்கள் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ நீங்கள் நிறைய வாக்குறுதி எல்லாம் விஜய் கொடுத்தாரு, அதெல்லாம் நிறைவேற்றுவீங்களா? ரெவென்யூவாக அதிகரிப்பீங்க எல்லாம் சொல்கிறீங்க, அந்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றுவீங்களா? இல்லை, அது அவர் தான் சொல்லுவார். யார்? விஜய் தான் சொல்லுவார். அவர் தான் ஏற்கனவே நிறைய அவகாசம் தேவைப்படுறாரு. இவங்களுடைய இது என்னன்னா, விஜய் ஜெயிப்போம் அப்படிலாம் நினைக்காம, அவர் நினச்சதில்லை, இஷ்டத்துக்கும் வாக்குறுதிகள் அள்ளி விட்டார். வேலை வாய்ப்பு இல்லாத எல்லாருக்கும் 4000 ரூபா மாதம், எல்லா பெண்களுக்கும், திமுக மாதிரி தெரிவு செய்யப்பட்ட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்கும் 2500 ரூபா. பெண்கள் மட்டும் இந்த மாதிரி இலவச பேருந்து பயணத்தை பயன்படுத்தலாம் ஒரு சின்ன ரூட்டில் அப்படின்றதில்ல, தமிழ்நாடு முழுவதும் எங்கே வேணாலும் போய்க்கலாம். இங்கே ஏறி கன்னியாகுமரியில் இறக்கலாம், பெண்களுக்கு ஒன்றும் கட்டணமே இல்லை. இப்படியெல்லாம் போட்டு அவர் அறிவிப்பு கொடுத்துட்டாரு. ஒரு வீட்டுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸு எவ்வளோ? 25 லட்சம் ரூபாய்க்கு. அதுக்கு நீங்கள் ப்ரீமியம் கட்டணும்னா 60,000 ரூபா கட்டணும் வருஷத்துக்கு. 6 சிலிண்டரு. இங்கே மோடியாக சிலிண்டர் கொடுக்க முடியாது தவிக்கிறாரு, இவர் 6 சிலிண்டருக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு. இப்படி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இன்றைக்கி முடிக்கிறாங்க. ஆட்சியில் உட்கார்ந்துட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முடிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை சரியில்லை, மோசமான நிலையில் இருக்குது, ஏகப்பட்டது கடன் வாங்கிட்டாங்க, எவ்வளோ 67,000 கோடி வட்டி கட்டுறாங்க. பூன்னு சொல்கிறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் வந்துட்டு ஒரு கிலோமீட்டருக்கும் 52 ரூபா நம்மளுக்கு லாஸ் ஆகுது அப்படின்றாரு. நான் என்ன கேட்குறேன்னா, அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், பயண கட்டணத்தை உயர்த்துவீங்களா நீங்கள்? அரசு அப்படின்றது தனியார் நிறுவனம் கிடையாது, அது லாப நோக்கில் நடத்தப்படுவது கிடையாது. அரசு மக்களுடைய சேவை மனப்பான்மை, மக்களுடைய அஃபோர்டபிலிட்டி, அதை வச்சு தான் நீங்கள் பண்ணணும். மிச்சம் மீதியெல்லாம் அரசு தான் பட்ஜெட்லேருந்து அதை அலோகேட் பண்ணணும். இப்போ விடியல் பயணத்துக்காக ஆகக்கூடிய செலவை தமிழக அரசு தான் வந்துட்டு காம்பன்சேட் பண்ணுது. இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? அப்படி தான் நீங்கள் பண்ணணும். அதை விட்டு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை ஏற்றுருவீங்களா? அதே மாதிரி பெரிய அளவுக்கு கடனில் இருக்குது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, அந்த கடன்கள்லாம் சேர்த்து கடன் உயர்வு பண்ணிவிடுவீங்களா? இந்திய ஒன்றிய அரசனுடைய எலக்ட்ரிக்கல் அத்தாரிட்டி சொல்கிற மாதிரி அப்படியே உயர்த்துருவீங்களா நீங்கள்? ஒருத்தர் என்ன ஆகும்? மக்கள் அவ்வளவுதான். அது மட்டும் இல்லை, இவர் சொல்கிறாரு மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு ஒரு பக்கம் இருக்குது பில்டிங்கெல்லாம், இவங்க வந்துட்டு ஒரு கைட்லைன்ஸ் வேல்யூ கொடுக்குறாங்க, அதுக்கு தான் ஸ்டாம்ப் டியூட்டி வாங்கி மக்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, நாங்கள் வந்தால் மாற்றுவோம் அப்படின்றது. மாற்றுங்க, மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுங்கன்னு சொல்லுங்கள். வீடு வாங்குறவங்க, ஃப்ளாட் வாங்குறவங்கலாம்
அப்போ உங்களை எப்படி கரிச்சு கொட்டுறாங்கன்றதை பாருங்க. இப்போ அவங்களாம் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மிடில் இன்கம் குரூப்பும் ஹையர் மிடில் குரூப்பும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் ஆப்பு வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் நினச்சதெல்லாம் செய்ய முடியாது. மக்களுடைய தேவை அவங்களால முடியுமா முடியாதா, இவ்வளோத்தையும் நீங்கள் கணக்கு போட்டு தான் நீங்கள் வந்துட்டு பட்ஜெட்டை போட முடியும். சும்மா எல்லாத்தையும் தூக்கி உயர்த்தி விட்டுட்டு போகிறதுக்கு வந்துட்டு இல்லை. ஒரு வேளை நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணலாம். விஜய் அப்படியாப்பட்ட ஆள் மாதிரி தான் தெரிகிறாரு. எல்லாத்தையும் தனியார்கிட்ட கொடுத்துட்றது. ரூட்டு ப்ரைவேட்டைசேஷன், பஸ் ரூட்டெல்லாம் ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட வேண்டியது. அப்போ தொந்தரவுலாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் மக்களுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது இருக்காது. 2 ரூபா 50 பைசா ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்கன்னா அவன் வந்துடுவான்னா 10 ரூபான்னு மாற்றுவான். அடுத்த நாள் 12 ரூபான்னுவான். யாருன்னா யாராட்டி போன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பான். என்ன பண்ணுவாங்க மக்கள்? ஸோ இதெல்லாம் வந்துட்டு சாத்தியம் இல்லை விஜய் அவர்களே. இந்த மாதிரி வந்துட்டு பிளேம் கேம், பிஜி, இன்னொருத்தர் மேலே படி போட்டு தப்பிக்கிறது. அதான் இன்னைக்கு வந்துட்டு தங்கம் தென்னரசு பதில் சொல்லியிருக்காரு. உங்களால் கொடுக்க முடியாத வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு இப்போ திணறீங்க. இதுதான் காரணம். இந்த மாதிரி வெள்ளை அறிக்கை அப்படின்னு இந்த வெண்ணெய் அறிக்கை கொடுக்கறதுக்கெல்லாம் காரணம் அதுதான். நோ சொல்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட தெரியாத நடனம் அது அரங்கம் கோணல் அப்படின்னு. அந்த மாதிரி கதை தான் அது. எப்போதும் முன்ன ஆட்சியோட வரலாறு காணாத கடன் வாங்கியிருக்கிறாங்க. வரலாறு காணாத வட்டி, எல்லாமே வரலாறு காணாதது தான். தங்க விலை எடுத்துக்கிட்டாலும் வரலாறு காணாதது தான். பங்குச்சந்தையில் வீழ்ச்சினாலும் வளர்ச்சினாலும் வரலாறு காணாதது தான். ரூபாயினுடைய மதிப்பு வரலாறு மதிப்பினுடைய வீழ்ச்சி வரலாறு காணாதது தான். நம்ம நாட்டில் எல்லாமே வரலாறு கண்டது எதுவுமே கிடையாது, வரலாறு காணாதது தான் நடக்கும். ஆனால் இதுக்கு இடையில ஏழை எளிய மக்களுக்கு என்ன பண்ற அப்படின்றது தான் முக்கியம். ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண பாருங்க. மணல் கொள்ளை நடக்குது, தடுத்து நிறுத்திட்டு சந்தையில் எவ்வளோ கொடுக்குறான்னா ஒரு லோடுக்கு அதை விட 25% கம்மியாக நீங்கள் விற்று பாருங்க. விற்று ரெவன்யூ கொண்டு வாங்க. அதெல்லாம் செய்யுங்க. முன்னாடி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்க, இப்போ 20 ரூபா வாங்குறான். தடுக்க முடியல. ஏன்? அவன் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறான். மூட்டைக்கு 40 ரூபான்னு பாட்டு பாடினார் விஜய் திருவாரூரில். இப்போ வந்துட்டு அவருடைய உணவு அமைச்சர் சொல்கிறாரு, அவங்க ஏன் வசூல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான கழிவறை வசதி இல்லைங்க, ஓய்வறை வசதி இல்லை, அது கட்டிக்கிறதுக்காக வாங்குறாங்க. எத்தனை வருஷம் வாங்குறாங்க? வாங்கிட்டே இருப்பாங்களா? இவர் சொல்றாரு, உணவு அமைச்சர் மயிலாப்பூரில் ஜெயிச்ச வெங்கட்ரமணன் சொல்றாரு. அப்ப இவ்வளவுதான் அவங்களுக்கு நிர்வாகத்திறன்றது, இவ்வளவுதான் அவங்களுக்கு. எல்லாத்துக்கும் நியாயப்படுத்திக்கிட்டே போவீங்க ஒன்று ஒன்றா. அப்புறம் நீங்க எங்க இந்த ஊழலை ஒழிக்க போறீங்க, புடலங்காயை ஒழிக்க போறீங்க? எதுவுமே கிடையாது. உண்மை என்ன? தமிழ்நாடு பல வளர்ச்சிகள் கண்டிருக்கிறது. அதெல்லாம் எப்படி சாத்தியம்? 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வெறும் 31 லட்சமா இருந்த இந்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி இன்னைக்கு 40 லட்சம் கோடி. எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு? இப்படி உற்பத்தி வளர்ச்சி இருக்குன்னா அது மூலமா வேலை வாய்ப்பு பெருகி இருக்குன்னு அர்த்தம். நாட்டு மக்களுடைய வருவாய் பெருகி இருக்குன்னு அர்த்தம். இந்தியாவிலேயே தனிநபர் வருவாய் அதிகம் உள்ள மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? இந்தியாவிலேயே அதிக பெண்கள் வந்துட்டு வேலை வாய்ப்பில் ஈடுபட்டிருப்பது 43% தமிழ்நாடு. என்ன சொல்ல போறீங்க அதுக்கெல்லாம்? சும்மா வெறும் கடனை வச்சுக்கிட்டு மட்டுமே பாட்டு பாடிட்டு எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் தெளிவாக தெரியும். அது எங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு உண்மை என்னன்றது தெரியும். அதனால விஜய் அவர்களே ஏமாத்தாதீங்க. நீங்களும் கடன் தான் வாங்க போறீங்க. கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அந்த கடனை எப்படி பயன்படுத்த போறன்றதை பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டு இந்த குற்றச்சாட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்காதீங்க. மக்களை ஏமாத்தலாம்னு நினைக்காதீங்க. மக்கள் உங்களை கேட்பாங்க, பதில் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.